சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தோட மியூசிக்கில் படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வெளியாக போகுது. தொடர்ந்து இந்த படத்தோட டப்பிங் ஒர்க்ஸ் இப்போ போய்கொண்டிருக்கு. சூழல் இப்படி இருக்க ரஜினிகாந்த் மற்றும் ஷங்கர் இணைய போகிற படம் குறித்து இணையத்தில் ஒரு தகவல் உலா வந்து கொண்டிருக்கு. அதாவது அர்ஜுனை வச்சு முதல்வன் அப்படின்ற படத்தை பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாரு ஷங்கர். சமீப காலமாக ஷங்கர் ஒரே ஒரு ஹிட்டு கூட கொடுக்காம போராடி கொண்டிருக்காரு. பிரம்மாண்ட இயக்குனர் என பேர் வாங்கிய ஷங்கருக்கே நிலை தடுமாறி போச்சு. காரணம், அவர் எடுத்த இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் 2 படங்களுமே சரியாக போகலை. ஏன் 2.0 படம் கூட சொல்லலாம், எதிர்பார்த்த வெற்றியை 2.0 படம் கொடுக்கல. இப்படி இருக்கதான் ஷங்கரை தற்போது அனைவரும் புறக்கணிச்சிட்டாங்க. யாருமே ஷங்கரோட இயக்கத்தில் நடிக்க முன் வரலை. மேலும் இந்தியன் 3 படம் கிடப்பிலே இருக்குது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் வெளியே போயிட்டாங்க. மேலும் இப்போ ஷங்கர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, மீண்டும் ஒரு படத்தை கையில் எடுக்கலாம். அதாவது புதுசாக ஒரு கதை எடுக்கிறத விட முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகம் ஏற்கனவே அவர் தயாரித்து வச்சுருந்தாராம். அந்த தயாரித்த ஸ்கிரிப்டை தான் இப்போ ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் கிட்ட சொல்லியிருக்காராம். அது ரொம்பவே பிடிச்சு போனதுனால கூடிய விரைவிலே இந்த படம் நடக்கலாம் என இணையத்தில் வேகமாக தகவல்கள் பரவி கொண்டிருக்கு. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவிலே ஒரு மக்களுக்கு புதுமையாக இருக்கும். காரணம், ரஜினிகாந்த் இதுவரைக்கும் ஒரு நேரடியான அரசியல் படத்தில் நடித்ததே கிடையாது. அப்படி ரஜினிகாந்த் நடிக்கும் பட்சத்தில் அது பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணுறது மட்டும் உறுதி. தொடர்ந்து தமிழ் சினிமாவோட கனவான 1000 கோடி கலெக்ஷனை இந்த படம் எடுத்துரும். ஆனால் ஷங்கர் அவர்கள் ரஜினியை வச்சு பல படங்களை பிளான் பண்ணியிருக்காரு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா வேல்பாரி நாவல் சொல்லலாம், 3.0 சொல்லலாம், இப்போ முதல்வன் 2. இப்படி ரஜினியை வச்சே மொத்த படத்தையும் பிளான் பண்ணுறாரு. கமலை வச்சு அவர் பிளான் பண்ண இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 உங்களுக்கே அதோட நிலைமை என்னன்னு தெரியும். அதனால் இப்போ குறுகிய காலத்தில் ரஜினியை வச்சு இந்த படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், ஓடிடிலையாச்சும் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸை வச்சு தான் அடுத்து நம்ம இணைய போகிற படம் இருக்கும் என சொல்லியிருக்காராம். இதனால் தொடர்ந்து ரஜினி ஷங்கர் இணைவாங்களா, முதல்வன் 2 படம் உருவாகுமா என ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. இதை முடித்த கையோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 175 இந்த படம் தான் ரஜினிகாந்த் மற்றும் ஷங்கர் இணையற போகிற படமாக இருக்கும் என சொல்லப்படுது. அதற்கடுத்து ரஜினிகாந்த் படம் நடிக்க மாட்டார் என்கின்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கிறது.